ராமநாதபுரம் மாவட்ட பழனி வலசையில் இரு தரப்பினர் உருட்டுக்கட்டைகளால் தாக்கிக் கொண்ட சிசிடிவி பதிவு வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். நிச்சயமாக ராமநாதபுரம் மாவட்டம் இளந்த கூட்டம் அடுத்த இந்த பழனி வலசை கிராமத்தில் கடந்த 14ஆம் தேதி இரவு இருசக்கர வாகனங்களில் பெண் உட்பட இருவர் பேசிக்கொண்டே சென்றுள்ளனர். அப்போது பழனி வலசையைச் சேர்ந்த லோகேஷ் மற்றும் குச்சப்புலி பகுதியைச் சேர்ந்த சந்துரு, அஜய் ஆகிய மூவரும் அந்த இருவரையும் கேலி செய்ததாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து அந்த பழனி வலசை பேருந்து நிலையத்தில் அமர்ந்திருந்த உள்ளூர் நபர்கள் அவர்களை எச்சரித்து அனுப்பியுள்ளனர். இதனால் அவர்களுக்கு இடையே ஒரு முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நேற்று இரவு சுமார் ஒரு 8 மணி அளவில் இந்த உச்சப்புலியைச் சேர்ந்த சந்துரு, அஜய் மற்றும் பழனி வலசையைச் சேர்ந்த லோகேஷ் ஆகிய மூவரும் 4 இருசக்கர வாகனங்களில் ஒரு 8 பேர் கொண்ட கும்பலுடன் வந்து அந்த பழனி வலசை பேருந்து நிலையத்தில் அமர்ந்திருந்த நபர்களை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இது மேலும் இந்த காட்சியானது அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதில் அந்த பழனி வலசையைச் சேர்ந்த உதயகுமார், அதே போல லோகநாதன் ஆகிய இருவரும் காயமடைந்துள்ளனர். இவர்கள் இருவருமே தற்போது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக தேவிப்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த சிசிடிவி காட்சிகளில் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதல் கட்டமாக இந்த லோகேஷ், சந்துரு, அஜய், பிரபுதேவா உள்ளிட்ட 4 மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து எஞ்சிய நபர்களை தேடி வருகின்றனர்.